வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காய்கறி தான் காலிஃப்ளவர். காலிஃப்ளவரை பயன்படுத்தி நம்ம காலிஃப்ளவர் 65 பண்ணியிருக்கோம். மஞ்சூரியன், குருமா எல்லாத்துலயுமே நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இந்த காலிஃப்ளவர் வெயிட் லாஸ்க்கு நல்லதா? சுகர் கண்ட்ரோல் ஆகுமா? தினமும் சாப்பிடலாமா? இதுல என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, கோஸு, புரோக்கலி இதையெல்லாம் சேர்ந்த ஒரு ஃபேமிலி வகையை சேர்ந்தது தான் இந்த காலிஃப்ளவரும். இது வந்து ஒயிட் கலர்ல ஃப்ளவர் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுல லோ கலோரியும், ஹை ஃபைபர் வெஜிடபிளும் இருக்கு. 100 கிராம் இருக்கிற காலிஃப்ளவர்ல இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா, 25 கலோரிஸ் இருக்கு. அதே போல கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 5 கிராம் இருக்கு. ஃபைபர் பார்த்தீங்கன்னா 2 கிராம் இருக்கு. புரோட்டீன் 2 கிராம் இருக்கு. ஃபேட் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாவே இருக்கு. முக்கிய விட்டமின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி வந்து அதிக அளவுல இருக்கு. இந்த விட்டமின் சி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கும், ஸ்கின் ஹெல்த்தை வந்து சப்போர்ட் பண்றதுக்கும் உதவி பண்ணுது. அதே மாதிரி விட்டமின் கே இருக்கு. இது வந்து நம்மளுக்கு போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும், பிளட் கிளாத்திங்கை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. இதுல இருக்கிற விட்டமின் பி6 பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும், மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உதவி பண்ணுது. இதுல இருக்கிற ஃபோலேட் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி9 செல் குரோத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு விட்டமின் சத்து இதுல நிறைஞ்சிருக்கு. முக்கியமான கனிம சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கு. இந்த பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நம்ம பிபி கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி மெக்னீசியம் இருக்கு. இது வந்து மசில் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவி பண்ணுது. இதுல இருக்கிற கால்சியம் பார்த்தீங்கன்னா போன் சப்போர்ட் பண்றதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி இதுல அயனும் இருக்கு. அயன் கண்டென்ட் இருக்கிறதால நம்ம பிளட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இதுல ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால நம்ம பாடி டீடாக்ஸுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. காலிஃப்ளவர் சாப்பிடுவதால கிடைக்கிற ஆரோக்கிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதுல வந்து லோ கலோரிஸ் இருக்கு, ஹை ஃபைபர் இருக்கு, லோ கார்ப் இருக்கிறதால ரைஸ் ரீப்ளேஸ் பண்ணி காலிஃப்ளவர் ரைஸ் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. இதுல லோ கிளைசமிக் வெஜிடபிள்ன்றதால சுகர் ஸ்பைக் பண்றதை வந்து குறைக்கும், டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கும் உதவியா இருக்கு. அதே போல இதய ஆரோக்கியத்துக்கும் இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கு. இதுல ஃபைபர் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் செய்யும். இதுல இருக்கிற ஃபைபர் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். அதே போல பொட்டாசியம் பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி பண்ணுது. இதனால இதயத்துக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கு. அதே மாதிரி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. இதுல இருக்கிற விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சேரும்போது நம்மளுக்கு கோல்டு, இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்க்கிறதுக்கும் நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணவும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. பிரெயின் டெவலப்மெண்ட் சப்போர்ட் பண்றதுக்கும், மெமரி ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மட்டும் கிடையாது, இதுல வந்து விட்டமின் கேவும் கால்சியமும் நிறைஞ்சு இருக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ண இது ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி டீடாக்ஸ் பிளஸ் லிவர் ஹெல்த்துக்கும் இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. பாடி டீடாக்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுது. லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இதுல இருக்கிற காலிஃப்ளவர் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா பச்சையா காலிஃப்ளவர் அதிகமா எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஸு, ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அளவோட சாப்பிட்டுக்குங்க. எப்படி சமைச்சா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிட்டு, லைட்டா சால்ட் பண்ணிட்டு, ஓவர் குக்க அவாய்ட் பண்ணிட்டுங்க. டீப் ஃப்ரையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. மஞ்சூரியன் மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கெல்லாம் எப்பயாவது ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணலாம். அடிக்கடி சாப்பிட வேண்டாம். நல்ல காலிஃப்ளவரை எப்படி நம்ம தேர்வு செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கிளீன் கலரா இருக்கணும். மேலே இருக்கிற அந்த பூ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒயிட்டா கிளீனா இருக்கணும். பிளாக் ஸ்பாட்ஸ் இல்லாம இருக்கணும். நல்ல டைட்டா இருக்கணும். ரொம்ப வளவளன்னு இல்லாம இருந்ததுன்னா, காலிஃப்ளவர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். காலிஃப்ளவர் ஒரு சாதாரண காய்கறி கிடையாது. வெயிட் கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோலு, இதய ஆரோக்கியம், இம்யூனிட்டி, டீடாக்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றதா இருக்கு. ஆனா எப்படி சமைக்கிறோம் என்பது தான் முக்கியம். ஹெல்த்தியா சாப்பிடணும்னா டீப் ஃப்ரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தீப்ஷாலி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஹெல்த் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.